தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த ஒரு விமானம் முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது. இதில் குறைந்தது 177 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்ற இந்த விமான சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமானத்தில் 175 பயணிகள், 6 விமான பணியாளர்கள் உட்பட 181 பேர் பயணித்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இந்த விமானம் போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 737 தொடக்கம் 800 ரக விமானம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த ஒரு விமானம் வுமான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது. இதில் குறைந்தது 177 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த விமானத்தில் 175 பயணிகள், 6 விமான பணியாளர்கள் உட்பட 181 பேர் பயணித்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. விமானத்தின் வால் பகுதி அப்படியே இருக்கிறது. ஆனால் விமானத்தின் மற்ற பகுதிகள் வடிவத்தை யாராலும் அடையாளம் காண முடியவில்லை என்று அவர் கூறினார். சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்படாத காணொலியில் விமானம் சறுக்கிக் கொண்டே ஓடு பாதையிலிருந்து விலகிச் சென்று சுவரில் மோதுகிறது தெரிகிறது. பின்னர் இந்த விமானத்தில் தீப்பிடித்தது. 80 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 30 தீயணைப்பு வாகனங்கள் விபத்து நடந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டு மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது.